ಶಿರಿಡಿಪುರ ವಾಶಿನಂ ಕರ್ಣಾಮೂರ್ತಿ ಸ್ವರೂಪಂ ಸರ್ವರೋಗ ದೋಷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீங்கள் எப்போதும் நான் சொல்வதை கேட்க அவசரப்படுகிறீர்கள். நீங்கள் அதை பின்பற்றவில்லை. இந்த முறை நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நான் உங்களிடம் பல முறை, குறைந்தது 5 முறையாவது சொல்லியிருக்கிறேன். என் வார்த்தைகளை புறக்கணிக்க அவசரப்படாதீர்கள். உங்கள் எல்லா கஷ்டங்களும் முடிந்து உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது. எனவே கவனமாக கேளுங்கள். நான் உங்கள் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவேன். நான் உன் கழுத்தில் ஒரு மாலையை அணிவிக்கப் போகிறேன். உன் கையில் மகிழ்ச்சி என்ற மாலையை அணிவிக்கப் போகிறேன். இப்போது உன் கஷ்டங்கள் முடிந்துவிட்டன. நீ எதற்காக வருகிறாயோ அது பணம், உன் குழந்தைகளின் மகிழ்ச்சி, உன் குழந்தைகளின் கல்வி, உன் குழந்தைகளின் திருமணம். நீ என்ன வேண்டுமானாலும் கேள், அது நிச்சயமாக உன் விருப்பப்படி நடக்கும். பாபா, இத்தனை நாட்களாக என்ன நடந்தது? இத்தனை நாட்களாக நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்தேன். ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு நாட்கள் கஷ்டத்தை கொடுத்தாய்? என் ஆசையை இவ்வளவு நாட்கள் நிறைவேற்றாமல் வைத்திருந்தால்? உன் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் உனக்கு சொல்வேன். எதுவாக இருந்தாலும் சரியான நேரம் வர வேண்டும். உன் நேரம் வரும்போது காலம் அந்த நேரத்தை அறியும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரியான நேரம் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொண்டு வரும். அது உங்கள் கையில் வைக்கப்பட்ட தருணத்தில் இருந்து எல்லாம் உங்களுக்கு நல்லதாக மாறும். அதற்கு முன்பு நீங்கள் அதை அடைந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சாயிக்கு தெரியும், விதிக்கும் தெரியும். அதனால்தான் அது தாமதமாகும். நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் உங்களுக்கு வரக்கூடாதது எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் ஆசை அப்படித்தான் இருக்கும். ஆனால் காத்திருக்கும் மகிழ்ச்சி, அது வந்த பிறகு மதிப்பு குறையும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் ஏதாவது ஒன்றை விரும்பும் போது அதை பெற வேண்டும். நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அது உங்கள் கைகளுக்கு வந்தவுடன், அது இன்னும் உங்களுடையதாக இருக்கும்போது அதன் மதிப்பு குறைகிறது. மாறாக நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்து அதிக நம்பிக்கையுடன் இருக்கும்போது நீங்கள் அதை மிகவும் புனிதமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பீர்கள். அப்போது அதன் மதிப்பு உங்களுக்கு தெரியும். அதனால்தான் அது தாமதமாக வந்தது என்றென்றும் நீடிக்கும், உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதனால்தான் நீங்கள் இதுவரை பல ஏற்றத்தாழ்வுகளை கண்டிருக்கிறீர்கள். இனிமேல் எல்லாம் மேல் நோக்கி செல்லாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அதை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் சொன்னேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருங்கள். நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றிகரமாக முடிகிறது. நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களிடம் வரும். நீங்கள் எதை மனதில் வைத்தாலும் அது நன்றாக வளரும். எனவே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. செய்ய பல விஷயங்கள் உள்ளன. சம்பாதிக்க பல எண்ணங்கள். இதை செய்யலாமா அல்லது அதை செய்யலாமா என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏதாவது செய்யுங்கள். உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை தொடங்குங்கள். அது எப்படி நடக்கும் என்று யோசிக்காதீர்கள். எனக்கு யார் உதவுவார்கள்? ஏனென்றால் அது நேர்மாறானது. உன் சிந்தனையையும் உன் வளர்ச்சியையும் நான் நிறுத்துவேன். அதனால் நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை நீயே தொடங்கு. யார் உன்னுடன் வருவார்கள் என்று கவலைப்படாதே. நீ உடன் வந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயி உனக்கு தைரியம் தருவார். நீ வளர்ச்சிக்காக எடுத்து வைக்கும் அடியில் நான் உன்னை விட ஒரு அடி முன்னே எடுத்து வைப்பேன். என் அடி உன் அடி முன்னே இருக்கும். உன்னிடம் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி வளர்ச்சியை நோக்கிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆகையால் குழந்தாய், இல்லாத சாயி உனக்கு துணையாக இருப்பாரா என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். உன்னுள் மன உறுதி வலுவாக இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய நினைத்தாலும் தொடங்காததை நிச்சயமாக அடைவீர்கள். நிச்சயமாக அதை தொடங்குங்கள். அப்பொழுதுதான் வெற்றி பெறுவீர்கள். எதுவாக இருந்தாலும் முயற்சிதான் முதல் படி. நீங்கள் அந்த படியில் அடியெடுத்து வைக்கும் வரை அடுத்த படிக்கு ஏற முடியாது. எனவே முயற்சி செய்வதை நிறுத்தாதீர்கள். நீங்கள் ஒரு சிறிய தொகையுடன் தொடங்க வேண்டும். லாபத்தை நோக்கி எப்படி செல்வது என்று
நிச்சயமாக ஆராய வேண்டும். லாபத்தை நோக்கி செல்ல வேண்டும். உங்களில் உள்ள திறமையை வெளிக்கொணர வேண்டும். உங்களில் உள்ள அனைத்து திறமைகளையும் பயன்படுத்தி அதை உங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் இது உங்களுடையது. வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் உங்களை கவனித்து கொள்ள வேண்டும். உங்களைப் போல உங்கள் வாழ்க்கையை எப்படி வடிவமைப்பது என்று வேறு யாருக்கும் தெரியாது. எனவே உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, அதை எப்படி வடிவமைப்பது, வளர்ப்பது என்பது பற்றி அனைத்து அறிவும் உங்களிடம் உள்ளது. இத்தனை நாட்களாக உங்களுக்குள் இருக்கும் கஷ்டங்கள், அவமானங்கள், வலிகள், கண்ணீர், கோபம் ஆகியவற்றிற்கு என்ன காரணம் என்று யோசித்து கொண்டிருக்காதீர்கள். இனிமேல் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். என்னால் அதை வடிவமைக்க முடியும். எனவே நீங்கள் 4 பேருக்கு வழிகாட்ட முடியும். உங்களுடையது 4 பேருக்கு. அப்படியே வைத்திருங்கள். அதற்கேற்ப முயற்சி செய்யுங்கள். பாபா நிச்சயமாக உங்களை வெற்றி பெற செய்வார். உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் எதை தொடங்க விரும்பினாலும் அந்த வேலையை விரைவாக தொடங்குங்கள். அது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, வேறு என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, முயற்சி செய்யுங்கள். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. ஓம் சாய்ராம்.